ஆந்திர மாநிலம் குண்டூரில் காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்துள்ளார் மனைவி. பிரியாணியில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தலையணையால் மூச்சை நிறுத்தியுள்ளனர். கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் சிலுவூரைச் சேர்ந்தவர் லோகம் சிவநாகராஜ். இவரது மனைவி லக்ஷ்மி மாதுரி. இவர்களுக்கு திருமணம் முடிந்து 18 ஆண்டுகள் முடிந்த நிலையில் 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இவர்கள் குடும்பத்துடன் ஹைதராபாத்தில் வசித்து வேலை செய்து வந்துள்ளனர். ஹைதராபாத்தில் ஒரு சினிமா தியேட்டரில் வேலை செய்து கொண்டிருந்த மாதுரிக்கு அடிக்கடி சினிமாவுக்கு வரும் கோபி என்ற நபர் அறிமுகமாகி இருக்கிறார். அடிக்கடி சந்தித்து பேசிக்கொண்ட அவர்கள் எல்லை மீறி பழகியுள்ளனர். கோபி ஹைதராபாத்தில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் நிலையில் அவருக்கு கணவரை அறிமுகம் செய்து வைத்துள்ளார் லக்ஷ்மி மாதுரி. சிவநாகராஜுக்கு கார் ஓட்ட தெரியும் என்பதால் கணவனை தனது காதலனின் டிராவல்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு அனுப்பி தன்னுடைய ரகசிய தொடர்பை தீவிரமாக தொடர்ந்துள்ளார் மாதுரி. இருவரின் தொடர்பு குறித்து அறிந்த சிவநாகராஜ் மனைவியை கண்டித்து வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊரான சிலுவூருக்கு குடும்பத்துடன் வந்துவிட்டார். ஆனாலும் மாதுரி நடவடிக்கைகளில் மாறுதல்கள் ஏற்படவில்லை. இதனால் கணவன் மனைவியிடையே மீண்டும் சண்டை ஏற்பட்டுள்ளது. கணவனை தீர்த்து கட்டி தன்னுடைய ரகசிய உறவை தொடர நினைத்த மாதுரி காதலன் கோபியுடன் சேர்ந்து திட்டம் போட்டுள்ளார். கடந்த மாதம் 18ஆம் தேதி இரவு கணவருக்காக பிரியாணி செய்த மாதுரி பிரியாணியில் தூக்க மாத்திரைகளை கலந்து அதை கணவனுக்கு பரிமாறியுள்ளார். மனைவி பரிமாறிய பிரியாணியை சாப்பிட்ட நாகராஜ் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விட்டார். ஏற்கனவே போட்டிருந்த திட்டத்தின்படி இரவு 11:30 மணிக்கு காதலன் கோபி அங்கு வந்து சேர்ந்த நிலையில் 2 பேரும் சேர்ந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த நாகராஜ் முகத்தில் தலையணை வைத்து அழுத்தி மூச்சு திணற செய்து கொலை செய்துள்ளனர். கோபி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்ட நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் தனது நாடகத்தை தொடங்கியிருக்கிறார் மாதுரி. கணவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்து விட்டார் என்று கூறி கதறி அழுவது போல் நடித்துள்ளார். ஆனால் மாதுரியின் நடவடிக்கைகளை அறிந்த அக்கம்பக்கத்தினர் நாகராஜுக்கு ஏற்பட்டது இயற்கை மரணம் என்பதை நம்பவில்லை. மேலும் நாகராஜின் காதில் இருந்து ரத்தம் வந்ததால் அவர்களின் சந்தேகம் அதிகரித்துள்ளது. நாகராஜின் உயிரிழப்பு குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்க விரைந்து வந்த போலீசார் மாதுரியை காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்துள்ளன. மாதுரியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக இருக்கும் கோபியை தீவிரமாக தேடி வருகின்றனர்.